exercise 3.5 ரைட்டா. அதாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க இந்த மூணு கொஸ்டினுமே சரி மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கு இல்லையா. மல்டிப்ளிகேஷன் நமக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலே கீழே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதா? நடுவில் அடிஷனல் சப்ராக்ஷன் என்னதான் கிராஸில் கேன்சல் பண்ணக்கூடாது, கிராஸில் மல்டிப்ளை தான் பண்ண முடியும். பட் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், கிராஸில் கேன்சல் பண்ணிக்கலாம், மேலே கீழே பண்ணிக்கலாம். ஆனால் நேர் நேரம் பண்ணக்கூடாது, நேர் நேரம் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்க எதுலாம் கேன்சல் பண்ணலாம். இது 4 இங்கே எது இருக்கா, 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம்ல. அப்போ எத்தனை டைம் 1 2 சார் 2 டேபிள் 2 2 சார் 4. இது புரியுதா? அடுத்து இங்கே பாருங்க இங்கே 6 இருக்கு, இங்கே 20 இருக்கு. எந்த டேபிள் யூஸ் பண்ணலாம், 2 டேபிள். இங்கே 3 2 சார் 6 இங்கே 10 2 சார் 20. புரியுதா? இங்கே பாருங்க இதுக்கு கேன்சல் பண்ணலாம்ல கிராஸில். 1 2 சார் 2 இங்கே 5 2 சார் 10. ரைட்டா? ஓகே, மீதி என்ன இருக்குன்னு எழுதுங்க. இங்கே என்ன இருக்கும், x ஸ்கொயர் y. இப்போ கீழே என்ன இருக்கும், z ஸ்கொயர் இல்லையா. இங்கே என்ன இருக்கும், 3 இருக்கும். x z2 by கீழே என்ன இருக்கும், 5 y பவர் 4. கரெக்டா? சரி, இப்போ திருப்பி கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்களேன். இங்கே பாருங்க இங்கே பாருங்க z ஸ்கொயர் இருக்கா, z ஸ்கொயருக்கு z ஸ்கொயர் போயிடும். z கியூப்னா என்ன, z ஸ்கொயர் இங்கே z தானே. z ஸ்கொயர் போச்சா பேலன்ஸ் ஒரு z இருக்கும். அடுத்து இங்கே பாருங்க இங்கே ஒரு y கேன்சல் பண்ணிட்டா இங்கே மீதி y கியூப் இருக்கும். பென்சில் கேன்சல் பண்ணுறது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? வேற ஏதாவது கேன்சல் ஆகலாம்னு பாருங்க. இங்கே z பண்ணிட்டோம், இங்கே y தான் இருக்குது, வேற எதுவும் y இல்லை, அவ்வளோதானே. மீதியை மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படியே. அப்போ என்ன ஒரு ஆன்சர் போட்டு நம்பர் கொடுக்கும் 3. அடுத்து x ஸ்கொயர் இன்டு எக்ஸா, அப்போ என்ன வரும், x கியூப். இங்கே ஒரு z இருக்கு நமக்கு பேலன்ஸ் இல்லையா. ஏன்னா z ஸ்கொயர் z ஸ்கொயர் பண்ணால் பேலன்ஸ் ஒரு z இருக்கு. கீழே என்ன இருக்கு, 5y கியூப். புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. இப்போ இது ஈஸியாக இருந்துச்சு, ஓகே. பட் ஆனால் இங்கே குவாட்ரட்டிக்காக இருக்கிறது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ண முடியும். இங்கே அப்படிலாம் இல்லை, தனித்தனியாக இருந்துச்சு. ஓகே, சரி, முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் பண்ணுங்க, இங்கே 1 தான். ஸோ 1 × 21 21. நடுவில் என்ன வரணும், -10. அப்போ -7 இன்ட்டு -3 போடலாமா. 7 3 சார் 21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -7 -3 ஆட் பண்ண எவ்வளோ, -10 கரெக்டாக வருது. டிவைடட் பை b. சரிங்களா? அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. அப்போ அங்கே என்ன இருக்குது, -12 இருக்குது. நடுவில் என்ன வரணும், 1. அப்போ 4 × 3 போட்டுக்கலாம். +1 வேணும், அப்போ எதுக்கு மைனஸ் போட்டுக்கலாம், இதுக்கு மைனஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். 4 × -3 -12, 4 -3 1. டிவைடட் பை என்ன வரும், b. புரியுதா? ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் அப்படியே எடுத்து என்ன வரும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இங்கே இருக்கு இல்லையா. அப்போ என்ன வரும், b - 7 இன்ட்டு b - 3 டிவைடட் பை அங்கே என்ன இருக்கு, b - 7 இன்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் இங்கே இருக்கா. அப்போ என்ன வரும், b + 4 இன்ட்டு b - 3 டிவைடட் பை b - 3 தான். கிளியரா? என்ன பண்ணிருக்கோம், இதையும் ஒன்றும் பண்ணல, இதை ரெண்டை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்க. இங்கே பாருங்க b - 7க்கு b - 7 கேன்சல் ஆயிடுமா. இங்கே பாருங்க b - 3 × b - 3 என்ன ஆகிடும், b - 3 தான் ஹோல் ஸ்கொயரா. அப்போ இதுக்கு அப்படி இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுமா. அப்போ பேலன்ஸ் என்ன பண்ணதான் இருக்கும், b + 4. அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. இங்கே பெருசாக ஃபேக்டரைஸ் பண்ண தேவையில்ல, பட் கீழே வந்து காமனாக எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ என்ன ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், 5க்கு கேன்சல் பண்ணிக்கலாமா. இங்கே பாருங்க 1 5 5, இங்கே 2 5 10. புரியுதா? மற்றபடி நீங்கள் போய் இந்த 2க்கு இந்த 6க்குலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருக்கப்போ தனியாக கேன்சல், காமனாக எடுத்து தான் கேன்சல் பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன ஆகுது சொல்லுங்க. இங்கே ஒரு டீக்கு ஒரு டீ கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஒரு டீக்கு ஒரு டீ போனால் மீதி t ஸ்கொயர். ஸோ அப்போ மீதி இதை சொல்லுங்க, மேலே t ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கு எது காமனாக எடுக்கலாம், 4 காமனாக எடுக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், t - 2 இன்ட்டு இது ரெண்டுத்துக்கு 6 காமனாக எடுத்துக்கலாமா. அப்போ என்ன வரும், t - 2 பை கீழே இங்கே 2 இருக்கும். கரெக்டாக 2 மட்டும்தான். ஓகே, இப்போ பாருங்க t - 2க்கு t - 2 கேன்சல் ஆயிடுமா. இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா. 1 டைம் 3 டைம்
ஓகேவா? அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 3t² 3t², கீழே 4 மட்டும் இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 3t²/4.